இனி நான் இயேசு கிறிஸ்து நாமத்தால் நினைவறியும் வாழ்க்கைகளில் வரவேற்கிறேன். தேவன் நமது 3ஆம் மாதத்தை காணொலி கிருபை ஸ்தோத்திரிக்கிறோம். 2 மாதங்கள் தேவன் நம்ம கனிமணியை போல அவர் நமக்காக கொடுத்த வாக்குறுதியின்படி நம்மளை ஆசீர்வதித்து பாதுகாத்திருக்கிறார். நானும் விசுவாசிக்கிறேன், இந்த 3ஆவது மாதத்திலும் தேவன் கொடுக்க போற வாக்குத்தத்தம் உங்கள் அனைவருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். 2 மாதங்கள் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் எப்படி நம்ம வாழ்வில் பிரயோஜனமாக இருந்ததோ அதே போல இந்த 3ஆவது மாதம் தேவன் நமக்காக கொடுக்க போற வாக்குத்தத்தம் பிரயோஜனமாக இருக்கும். இந்த காணொலி பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். ஆனாலும் தேவன் நமக்காக கொடுக்கிற இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமபுரியாருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. அதனாலும் ஆண்டவர் நமக்காக கொடுக்கிற வாக்குத்தத்தம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒவ்வொரு ரோமபுரியருக்கும் கொரிந்தியருக்கும் யாருக்கு நிறுவனங்களை எழுதினாலும் அவர்களுக்கு இந்த வாழ்த்துதலை சொல்லி இந்த ஆசீர்வாதத்தை சொல்லிதான் ஆரம்பித்திருக்கிறார். இதனாலும் இந்த மாதத்தை ஆரம்பிக்க முடியாத தேவன் நமக்காக கொடுக்கிற வாக்குத்தத்தமும் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் நிலைத்து நிற்பதாக என்று கொடுத்திருக்கிறார். உண்டாகுவதாக. இந்த வருடம் ஆரம்பித்த இந்த 2 மாதம் நமக்கு எப்படி இருந்தாலும் அது இது இல்லை. ஆண்டவர் நாள் அது சொல்லுகிறார். இந்த மாதம் அனுக்கிரகத்தின் மாதம், கிருபைனா கிரேஸ். இந்த மாதத்துல என்ன கிருபை உங்களுக்கு வேணுமோ, எந்த வேலைகளை கிருபையா, இல்ல குடும்பத்தின் சந்தோஷத்துல கிருபையா, உங்களுக்கு இல்ல குடும்ப கற்பத்தின் கனிகள கிருபையா, தேவன் அந்த கிருபையை இந்த மாதத்துல உங்களுக்கு வாழ்க்கை பண்ணுவார். இல்ல திருமணத்துல உங்களுக்கு கிருபை வேணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல வேலை இல்லாம தவிக்கிற வாலிப பிள்ளைகள் தேவன் கிருபையா இருக்கிறார். இந்த மாதத்துல எவைகளை என் பிள்ளைகள் கிருபையை நாடி இருக்கிறாரோ அந்த கிருபையை நான் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். உண்டாகுவதாக. இந்த மாதம் அந்த கிருபை உங்களுக்கு உண்டாவதாக. அது மாத்திரம் இல்ல, கிருபையும் சமாதானம். போன மாதத்தை விட நமக்கு 2 விதமான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருந்தார். இந்த மாதமும் கிருபையும் சமாதானம் நமக்கு அருளுகிறார். சமாதானம், தேவன் அருளுகிற சமாதானம், அவர் கிருபையின்படி வருகிற சமாதானம் மிகவும் உயர்ந்ததாயும் அது என்றும் மாறாத சமாதானமாயும் நம்ம வாழ்க்கையில இருக்கும். அதேதான் விசுவாசிங்க. எவைகளில் உங்களுக்கு கிருபை வேணுமோ ஆண்டவர் அவைகளை கிருபையை கொடுத்து சமாதானத்தை அடைகிறதா இருக்கிறார். இந்த மாதத்தின் பார்க்கறதும் அதுதான். நிறைய பேர் ஜெபத்துல அநேக தொலைபேசியில காலில் வரும். அப்படி நான் ஜெபிக்கும் போதெல்லாம் சொல்றது, நல்ல வியாதியில எங்களுக்கு பலவீனத்துல ஒரு பலன் இல்லை, அந்த கிருபை எங்களுக்கு இல்லை, என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. கடன் பாருங்கள், இந்த கடன் அடைப்பதுக்குள்ள கிருபை எங்களுக்கு இல்லையே அப்படிலாம் சொல்லி ஜெப குறிப்பு கேட்டிருக்கிறாங்க. ஆண்டவர் மாத்திர சொல்லுகிறார், உங்கள் கடன் பாரங்களில் இருந்து தேவன் உங்களை விடுவிக்கும்படியாக அந்த கிருபை உங்களுக்கு தருகிறார். அந்த கிரேஸ், the power of grace நீங்க இந்த மாதிரி உணர்ந்து கொள்வீங்க. விசுவாசத்தை ஜெபம் பண்ணுங்க. பரலோகத்துல தேவன் நமக்கு அந்த கிருபையை கொடுக்கிறார். அந்த வேதத்துல சொல்லிக்கிறார், நான் உனக்கு ஒத்தாசை அனுப்புவேன், பரலோகத்துல ஒத்தாசை அனுப்புவேன் சொல்லியிருக்கிறார். அதே வார்த்தை தான் இந்த மாதம் உங்களுக்கு அந்த கிருபை அந்த தருகிறார். கடன் பாரங்களில் விடுதலைக்கு உண்டான கிருபை, கற்பத்தின் கனிகளுக்கு உண்டான கிருபை, திருமணத்திற்கு உண்டான கிருபை, பிள்ளைகளுக்கு வேலைக்கு உண்டான கிருபை. வருகிற மாதத்துல இந்த மாதம் 2வது வாரத்துல இருந்து பிள்ளைகள் பொது தேர்வு எழுதுகிறார்கள். அந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தின் கிருபை தேவன் இந்த மாதத்துல கொடுக்கிறார். +2, 10th, +1 இந்த பிள்ளைகள்லாம் இந்த மாதத்துல பொது தேர்வு எழுத போகிறார்கள். அவர்களுக்கு தேவன் விசேஷித்த ஞானத்தின் கிருபை கொடுக்கிறார். அது தேவன் கொடுக்கிற கிருபை மிகுந்த சமாதானம் உள்ளதா இருக்கும். இந்த மாதம் தேவன் கொடுக்கிற வாக்குறதை விசுவாசிங்க. இந்த வாக்குத்தை நிச்சயம் உங்கள் வாழ்வில் நிலைத்து நிற்பதாக. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். நீங்கள் அதிகமாக நேசி நல்லது துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்துக்காக உமக்கு நன்றி. நீ அருள் இருக்கிற அந்த அனுக்கிரகத்தின் மாதத்துக்காக உமக்கு நன்றி. அந்த மாதத்துல எங்களுக்கு கொடுக்க போற ஒவ்வொரு அனுக்கிரகம் கிருபை, அதுக்காக உமக்கு நன்றி. சமாதானத்தின் பாதையில் இருக்கிற கிருபை எனக்கு தரப்போகிறேன் ஆண்டவரே. எவைகளெல்லாம் அந்த பிள்ளைகள் இந்த நாள் அந்த காணொலி பார்த்துக் கொண்டிருக்கிறவர்கள் கிருபையை தாரும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த விஷயங்களில், அந்த வார்த்தைகளில், அந்த கிரியைகளில், அந்த காரியங்களில் நீர் அவர்களுக்கு கிருபையின் சமாதானத்தை தரும்படியாக மக்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த வல்லமை ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கட்டும். இந்த மாதம் விசேஷித்த மாதமா இருக்கு. ஒரு கருத்துல ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமென். ஆமென். God bless you.